இன்னைக்கு முருங்கைக்கீரை துவையல் தாங்க செய்ய போறேன். சாப்பாடு சுட சுட சாப்பாடு தான் சூப்பரா இருக்கும். அதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுக்கிறேன். தேங்காய், பூண்டு, ஜீரக மிளகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, வரமிளகாய், கொஞ்சோண்டு வர கொத்தமல்லி, புளி இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். பெருங்காயத்தூள், உப்பு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். இதெல்லாம் இன்னைக்கு துவையல் முருங்கைக்கீரை துவையல் செய்ய போறோம். இது கொஞ்சமா மணக்கிறதுக்கு எண்ணெய் பசு ஊற்றிக்கலாம். சூடாயிடுச்சு. கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, ஜீரக மிளகு, வரமிளகாய், வர கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். இதுல தேங்காயும் போட்டுக்கலாம். புளிப்புக்கு தேவையான அளவு புளி போட்டுக்கலாங்க. கொஞ்சம் புளி வச்சா இருந்தால் தான் நல்லா இருக்கும். கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஏன்னா கடலைப்பருப்புலாம் போட்டுக்கிறோம் இல்லையா, அதனால கொஞ்சமா பெருங்காயத்தூள் போட்டால் நல்லா இருக்கும். வந்துருச்சுங்க. எடுத்துட்டு கீரையை அலசி வறுத்துக்கலாம். கீரை வணக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஏன்னா தனியாக கீரை வணக்கணும் தான் நல்லா இருக்கும். கீரையை போட்டுக்கலாம். அதில் கீரை பாருங்க தனியாக போட்டு தான் எடுக்கணும். ஏன்னா அப்பதான் கீரை நல்லா வேகும். அதனால அந்த கடலைப்பருப்பு கூட அதெல்லாம் போட்டோம்னா அதெல்லாம் தீஞ்சு போயிடும். இப்போ பாருங்க நல்லா வெந்துச்சு பாருங்க. இந்த இதில் ஆற வச்சு நம்ம துவையல் அரைக்கிறது தாங்க. முருங்கைக்கீரை துவையல் ரெடி ஆயிடுச்சுங்க. இதெல்லாம் ஆற வச்சு அரைச்சிட்டோம்னா துவையல் சூப்பரா இருக்குங்க. முருங்கைக்கீரையில நீ துவையல் செஞ்சாச்சுங்க. நல்லா சுட சுட சாப்பாடு சூப்பரா இருக்குங்க. முருங்கைக்கீரை சாப்பிடாதீங்க கூட இந்த மாதிரி சட்னி மாதிரி ஆட்டி கொடுத்தா சாப்பிடுவாங்க. இவ்வளவுதாங்க நம்ம வீட்டில் இன்னைக்கு முருங்கைக்கீரை